ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அ போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன் இந்த சம்மரியோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதை யார் எழுதியிருக்காங்கன்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ். இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் யார் யாருன்னா ஸ்டீஃபன் டாட்லெஸ், இவர் தான் வந்து ப்ரொட்டகானிஸ்ட். கிரான்லி வந்து ஸ்டீஃபனோட ஃப்ரெண்டு, சிமோன் வந்து ஸ்டீஃபனோட ஃபாதர், ஈமா கிளாரி வந்து ஸ்டீஃபனோட லவ்வர். இந்த ஸ்டோரியில் எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா, இந்த ஸ்டீஃபனோட எக்ஸ்பீரியன்ஸ், இவரோட சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட் வரைக்கும் இவர் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாரோ அதை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ரிலீஜியஸ் டைப் ஆஃப் பர்சனாக தான் வந்து இருந்திருக்காரு. இவரோட ஃபாதர் வந்து இவருக்கு நிறைய ஃபேரி டைல் ஸ்டோரிஸ்லாம் வந்து சொல்லியிருப்பார். ஆனாலுமே இவர் வந்து அதெல்லாம் கவனிக்காமல் இவரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய கேரக்டராக தான் இவர் இருக்கார். அந்த டைமில் ஒரு ஐரிஷ் பொலிட்டீஷியன் வந்து அந்த இடத்துல வந்து இறந்துடுறாங்க. அதை பற்றி அவங்க ஃபேமிலியில் வந்து பேசுகிறாங்க. இதை வந்து இவர் அதிகமாக நோட்டீஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்கும்போது இவர் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்காரு. அட் ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து அந்த ஸ்கூல் போகவே பிடிக்கல. ஆனால் போக போக இவருக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடுறாங்க. அதனால வந்து ரொம்ப மிங்கிள் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூல் போயிட்டு வராரு. ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா, ஒரு டீச்சர் வந்து வேறு ஒரு பையனை வந்து அடிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஸ்டெஃபன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டீச்சரோட ஹையர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. அதனால் அவங்க வந்து அந்த டீச்சரை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. இதனாலேயே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இவருக்கு எல்லார்கிட்டேயுமே இருக்குது. இவர் வந்து அந்த டைமில் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கார். அப்போ தான் வந்து ஈமா அப்படின்ற ஒரு கேர்ளை வந்து இவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே வந்து இவருக்கு ரொம்ப அந்த கேர்ளை பிடிச்சி போயிட்டு ரொம்ப நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருப்பார் அந்த கேர்ளுக்காக. இவங்களே நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பார். அந்த டைமில் தான் இவங்க ஃபேமிலியில் ரொம்ப ஒரு ஃபினான்ஷியலி பட்ஜெட் ப்ராப்ளமாக அதிகமாக இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்ட உடனே அங்கே வந்து இவர் வந்து நியூ ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே வந்து இதே மாதிரி நிறைய காம்படிஷன், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நிறைய நடக்குது. இவர் வந்து எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஸ்கூல்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாக தான் இவர் இருக்கார். அப்புறமா இவரோட அடல்ட் ஏஜில் இவருக்கு நிறைய வந்து செக்ஷுவல் தாட்ஸாக வருது. இதை பற்றி யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. இதை வந்து வெளியே சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இவர் வந்து இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அதை வந்து எப்படியாவது மறக்கணும், இதை எப்படியாச்சும் நம்ம கவனத்தை வந்து வேறு எங்கேயாச்சும் திருப்பணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவருக்கு வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஏற்பட்டுருது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு 3 days ப்ரேயர் வந்து இவர் அட்டன் பண்ணுறாரு. அதில் 3 விஷயத்த வந்து ரொம்ப அதிகமாக சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா சின்ஸ், ஜட்ஜ்மெண்ட், ஹெல் அப்படின்ட்டு 3 விஷயத்தை பற்றி டீச் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம லைஃப்பில் நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இது எல்லாத்துலேயும் இருந்தும் நம்ம வெளியே வந்துடணும், நம்ம வந்து ஒரு குட் பர்சனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்ட்டு உணர்ந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வந்துடணும்னு நினச்சி வெளியே வந்து இவர் ஃபுல்லாகவே இவரோட கான்சன்ட்ரேஷனை கிறிஸ்டியானிட்டியில் இது பண்ணிடுறாரு. இவர் வந்து கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப வந்து ஈடுபாடாக இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவரோட ஸ்கூல் டைரக்டர் என்ன பண்ணுறாருனா, இதை பார்த்துட்டு நீ வந்து ப்ரீஸ்ட் ஆகிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் வந்து உன்னை அதிகமாக கைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அகெயின் வந்து அந்த டைமில் வந்து இவர் வந்து ரொம்ப யோசிப்பார். என்ன நினைப்பார்னா, நம்ம வந்து லைஃப்பில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி ப்ரீஸ்ட் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப யோசனையிலே இருப்பார். அந்த டைமில் இவங்க வீட்டில் அகெயின் அதிகமாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துடும். நிறைய சண்டை க்ரியேட் ஆகி வேறு இடத்துக்கு இவங்க போக வேண்டியதாக இருக்கும். அதனால் இவங்க திருப்பி வேறு இடத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுறாங்க. அங்கே வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து இவர் வந்து அப்ளை பண்ணுறாரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக. அந்த அவங்களோட ரெஸ்பான்ஸ்க்காக இவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார். அப்புறம் இந்த ப்ரீஸ்ட் ஆகிறத பற்றியும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் இவர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு பீச்சுக்கு போகிறாரு. போகும்போது ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான கேர்ள் வந்து விளையாடிட்டுருக்காங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து ரைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. நிறைய ரைட்டிங்ஸ் நம்ம எழுதணும், நம்ம வந்து பேசாமல் ரைட்டர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்கே தான் வந்து எபிஃபேனி அப்படின்ற ஒரு மெயினான ஒரு தீமை கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, எபிஃபேனி மீன்ஸ் செல்ஃப் ரியலைசேஷன். நம்ம வந்து ஒரு விஷயத்த எங்கே வந்து நம்ம இப்படி தான் ஆக போகிறோம், இது ஆகணும் அப்படின்ட்டு நம்ம வந்து செல்ஃபாக வந்து உணர்கிறோமோ அதை தான் வந்து எபிஃபேனி அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் தான் அந்த கேர்ளை பார்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ரைட்டர் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பார். ரொம்ப கேப்க்கு அப்புறமா இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கிரான்லி அப்படின்றவரை மீட் பண்ணுவார். மீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நிறைய கான்வர்சேஷன் ரொம்ப பர்சனலாக நிறைய பேசியிருப்பார்.
அதுக்கப்புறமா இவர் வந்து ரைட்டராக ஆகலான்ட்டு திங்க் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுறாருன்னா, இந்த அயர்லாண்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய வந்து இவர் எழுத ஆரம்பிக்கிறாரு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரைட்டிங்ஸ் வந்து இமா அப்படின்ற இவரோட சைல்ட்ஹுட் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி தான் வந்து நிறைய வந்து எழுதியிருக்காரு. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ அப்படின்ட்டு லவ் பண்ணியிருக்காருல எழுதியிருப்பார். அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ.